இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு பெரிய பிரச்சனை, பாவத்தினால ஒரு பெரிய பிரிவினை, அவரோடு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையில தான் நாம இருந்தோம். அந்த நிலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறத யாரெல்லாம் நம்ம விசுவாசித்தோமோ, அதை இருதயத்துல விசுவாசித்து நம்முடைய வாயினால் அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டோமோ அத்தனை பேரும் இப்பொழுது தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு நமக்கு இப்ப நல்ல ஒரு சமாதானம், ஐக்கியம். கடவுளை விட்டு நம்ம பிரிக்கப்பட்ட நிலைய 3 வார்த்தைகளில் பவுல் சொல்றார். நாம் பலனற்றவர்களா இருந்த போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரத்திலையா? இல்லை, சரீரத்திலெல்லாம் நம்ம நல்ல ஆரோக்கியமா தான் இருந்தோம், சரீரத்திலெல்லாம் நல்ல பலத்தோட தான் இருந்தோம். ஆனால் தேவனோடு ஒப்புரவாக, தேவனோடு ஐக்கியப்பட நம்முடைய பலம், நம்மிடத்தில் பலம் என்று அறியப்பட்டவைகள் முடியாம போயிடுச்சு. நம்முடைய பலத்தால நடந்து பார்த்தோம், ஏறி பார்த்தோம், என்னெல்லாமோ காரியங்களை செஞ்சு பார்த்தோம். நம்மிடத்தில் இந்த பணபலத்தால புண்ணியங்களை, தான தர்மங்களை, ஏழை எளியவங்களுக்கெல்லாம் நிறைய நாங்க செஞ்சு பார்த்தோம். எப்படியாவது கடவுளோடு ஐக்கியப்பட்டலாம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு எடுத்த முயற்சிகள் எல்லாம் பலிக்கல. ஏன்னா நம்முடைய பலத்தை பயன்படுத்தி நாம செய்யும் காரியங்கள் நமக்கு ரட்சிப்பை தர முடியாது. 2வது ஒரு நிலை, நாம் பாவிகளா இருக்கையில் அப்படின்னு. அப்ப ஸ்திரீயின் இடத்தில் பிறந்த எல்லாருமே பாவிகளா தான் இருக்கும். அப்ப பாவத்தோடு ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட என்ன செய்ய முடியாது? சேர முடியாது, கடவுள் இடத்துல வர முடியாது. அப்ப நம்ம பாவிகளா இருக்கும்போது இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம். தேவனோடு நமக்கு நல்ல ஒரு உறவு கிடைத்திருக்கிறது. அதோடு கூட 3வது வார்த்தை ரொம்ப அழுத்தமான வார்த்தை. நம்ம தேவனுக்கு சத்துருக்களா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செய்கைகளும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாததா இருந்தது, ஆண்டவருக்கு பிரியமில்லாததா இருந்தது. அவர் அது எந்த அளவுக்கு எரிச்சல் படுத்துமோ, அது எந்த அளவுக்கு அவரை சங்கடப்படுத்துமோ அந்த அளவுக்கு அவரை கஷ்டப்படுத்துறதா இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட நம்மைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பினால், தம்முடைய கிருபையினால், தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது, இயேசுவேன்னு கூப்பிடும்போது உங்களால இந்த சமாதானத்தை உணர முடியலன்னா, உங்களுடைய குறைவுகளை ஒத்துக்கொண்டு இயேசுவே நீர் சிந்தின அந்த இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும், என்னை மன்னியும் என்று நீங்க சொல்லி பாருங்க. இந்த சமாதானத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளும். ஒருவேளை இப்படிலாம் எனக்கு ஒரு உண்மை இருக்குன்னு தெரியாத, நான் இந்த குடும்ப பின்னணியத்துல பிறக்கலையே, எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்கும். ஏன்னா இயேசு ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ, குடும்பத்துக்கோ, அல்லது ஒரு தேசத்திற்கோ, மார்க்கத்திற்கோ மாத்திரம் சொந்தம் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சொந்தம். ஆகவே நீ எந்த இடத்துல இருந்தாலும், யாரா இருந்தாலும், எனக்கும் இந்த சமாதானம் வேணும், கடவுளே நானும் உங்களோட இணையணும், எனக்கு உதவி செய்யும் சொல்லி இயேசுவை கூப்பிட்டால் இந்த சமாதானம் உங்களுக்கும் உண்டு. தேவனே, சமாதானத்தினால் நீ நிறைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சமாதானத்தை எதிர்பார்க்கிற, இந்த சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுகிற எல்லாருக்கும் இந்த சமாதானத்தை தான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.